Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Vanakkam and good morning to all. நான் நிருஷா இம்தியாஸ், கிரேட் மைண்ட்ஸ் கேம்பஸ்ல பிஎஸ்சி இன் சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங் படிச்சுட்டு இருக்கிறேன். இன்றைய பிரசன்டேஷனுக்கான டாபிக்காக மென்ஸ்ட்ருவேஷன் அண்ட் மென்டல் ஹெல்த் என்ற டாபிக்கை தெரிவு செய்துள்ளேன். பொதுவாக மாதவிடாய் என்று பார்க்கும் பொழுது பெண்களின் உடலில் ஏற்படும் ஒரு மாற்றம் என்றேதான் நாம் அனைவரும் அறிந்திருப்போம். ஆனால் அது உடலில் மட்டுமல்ல, மனதளவிலும் மனநிலையிலும் உணர்ச்சிகளும் பெருமளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு விடயமாகவே அமைகின்றது. பொதுவாக மாதவிடாய் இயல்பாகவே பெண்களின் உடலில் ஏற்படுகின்ற ஒரு உயிரியல் செயல்முறையாகும். இப்போ உயிரியல் செயல்முறையின் போது பெண்கள் அதிகளவான மனநிலை மாற்றங்களுக்கு உள்ளாகின்றார்கள். அதாவது இவ்வாறான காலத்தில் ஏற்படுகின்ற ஹோமோன் சேஞ்சஸ் காரணமாக அதிகமாக கோபம், எரிச்சல், கவனஈன குறைவு, பதட்டம் போன்ற மனநல பாதிப்புக்கு பெண்கள் உள்ளாகின்றார்கள். அதாவது மாதவிடாய் காலத்தில் சுரக்கப்படுகின்ற ஹோமோன்களான ஈஸ்ட்ரஜன் மற்றும் ப்ரொஜெஸ்டரோன் காரணமாக அவர்கள் மனதளவில் பாதிக்கப்படுகின்றார்கள். அதில் ப்ரொஜெஸ்டரோன் பாசிட்டிவ் மூட் அண்ட் மகிழ்ச்சியை குறைக்கின்றது. அடுத்தது ஈஸ்ட்ரஜன் பெண்களோட உடல் நலத்துல பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஹோமோனாக செயல்படுகின்றது. இவ்வாறான காலங்கள் இவர்கள் ஏற்படுகின்ற மனநல மாற்றங்கள் அவர்களின் அன்றாட நடவடிக்கைகளில் கூட பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைகின்றது. டெல்லியில் உள்ள பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் ஒருவர் குறிப்பிடுகையில் 90% பெண்கள் இவ்வாறான மனநிலை பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அதாவது மாதவிடாய்க்கு முந்தைய காலத்தில் ஏற்படுகின்ற மனநிலை பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் என்று குறிப்பிடுகின்றார். அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு அறிக்கையில் குறிப்பிடுகின்றபடி மாதவிடாய் ஆரம்பம் வாங்குவதற்கு 5 தொடக்கம் 7 நாட்களுக்கு முதல் ஏற்படுகின்ற இவ்வாறான மனநிலை மாற்றங்கள் அவர்களின் அன்றாட நடவடிக்கைகளில் கூட பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக அமைகின்றது. அடுத்து PMS பற்றி பார்ப்போம். PMS என்பது ஏற்கனவே சொல்லியது போல் மாதவிடாய்க்கு முந்தைய நாட்களில் ஏற்படுகின்ற உணர்ச்சி ரீதியானவும் மனநிலை ரீதியான மாற்றங்களை காட்டக்கூடிய ஒரு அறிக்கையின் தொகுப்பாகும். இவ்வாறான நேரங்களில் அதிகளவான கோபம், பதற்றம், கவனஈன குறைபாடு, மூட் ஸ்விங்ஸ், ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்றது ரொம்ப கடினமான நாட்களாக பெண்களுக்கு காணப்படுகின்றன. இந்த நேரங்களில் அவர்கள் அதிகளவான கோபத்துடன் மனச்சோர்வு உள்ளவர்களாகவும் உடல் ரீதியான சோர்வு உள்ளவராகவும் காணப்படுகின்றார்கள். இவ்வாறான காலங்களில் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு விடயத்தை செய்கின்றார்கள் என்றால், அதாவது கல்வி நடவடிக்கையாகட்டும், வீட்டில் வேலை செய்கின்ற பெண்களாயிருக்கட்டும் மற்றும் அலுவலகத்தில் வேலை செய்கின்ற பெண்களாயிருக்கட்டும், அவர்களுக்கு குறிப்பிட்ட ஒரு விடயத்தின் மீது முழுமையான கவனத்தை செலுத்த முடியாத நிலைமை ஏற்படுகின்றது. அதாவது இது ஒரு கவனஈன குறையாகவும் காணப்படுகின்றது. மேலும் அவர்கள் தீர்மானங்களை எடுப்பதில் கூட மிகவும் சிக்கல்களுக்கு உள்ளாகின்றார்கள். இவ்வாறான நேரங்களில் அவர்கள் தனிமைப்படுத்தப்படுவது போன்ற உணர்வையும் ஃபீல் பண்ணக்கூடியதாக உள்ளது. அடுத்து PMDD பற்றி பார்ப்போம். PMDD என்று சொல்வது PMS அதி தீவிர நிலைமை ஆகும். PMS விட மனநலத்தை பாதிக்கக்கூடிய அதி தீவிரமாக பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் PMDD. இவ்வாறான நேரங்களில் அதிகளவான பயம், பதட்டம், கோபம், எரிச்சல், தேவையில்லாமல் அழுதல், தனிமைப்படுத்தப்பட்ட உணர்வு என்பவற்றை பெண்கள் உணர்வதாக குறிப்பிடுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தற்கொலை உணர்வுகள் கூட அவர்களுக்கு அடிக்கடி ஏற்படுவதாகவும் குறிப்பிடுகின்றார்கள். உதாரணமாக டெல்லி ராஜஸ்தானில் ஏற்பட்ட ஒரு உண்மை சம்பவம். ஒரு தாய் தனது 2 குழந்தைகளும் கிணற்றில் வீசி கொன்றுவிட்டு தானும் தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இறுதியில் வைத்தியர் அவர்களை பரிசோதித்து விட்டு இவர்கள் PMDD-யினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதை விளக்கப்படுத்தி உள்ளார். எனவே இவ்வாறான நிலைமைகள் காணப்படுமாயின் கட்டாயம் கவுன்சிலர், சைக்காலஜிஸ்ட், சைக்காட்ரிஸ்டை அணுகுவது மிகவும் நல்லதொரு. மேலும் இவ்வாறான மாதவிடாய் நாட்களில் ஏற்படுகின்ற மனக்குழப்பங்களில் போது அவர்களுக்கு மிக ஓய்வு தேவைப்படுகின்றது. இவ்வாறான ஓய்வுகளை தாங்களே எடுத்துக்கொள்வதோடு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் மற்றும் செல்ஃப் கேர் என்பவற்றை ஏற்படுத்திக் கொள்வது மிகவும் ஒரு நல்லதொரு விடயமாகும். இவ்வாறான நேரங்களில் போதிய அளவு உறக்கம் தேவைப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் போஷணை மிக்க உணவுகளை உட்கொள்வதும், தனிமைப்படுத்தப்படாமல் தாங்கள் மற்றவர்களுடன் சேர்ந்து பழகுவதும், பிடித்த ஒரு விடயத்தை செய்வது, பிடித்த உணவுகளை உண்பது மற்றும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான பல காரியங்களில் ஈடுபடுத்துவதில் பெண்கள் தாங்களே அறிந்து செயல்படுவது மிகவும் முக்கியமாகும். தேவை ஏற்படும் போது
கவுன்சிலரின் அட்வைஸை கேட்டுக்கொள்வதும் மிக முக்கியமாக ஒரு நல்ல சிறப்பான ஒரு விடயமாக அமைகின்றது. மேலும் இவ்வாறான காலங்களில் குடும்பத்தவர்களின் ஒத்துழைப்பும் பெண்களுக்கு போதிய அளவு தேவைப்படுகின்றது. அதாவது அவர்களின் மனநிலையை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் குடும்பத்தவர்கள் அவர்களுக்கு போதிய அளவு ஓய்வு, மனரீதியான ஓய்வையும் உடல் ரீதியான ஓய்வையும் வழங்குவதற்கு தயாராக இருக்க வேண்டும். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் தாங்கள் தனிமைப்படுத்தப்படவில்லை என்ற உணர்வுகளை அவர்கள் உணர்வதாக கருதுகின்றார்கள். எனவே பெண்களின் மாதவிடாய் காலங்களில் ஏற்படுகின்ற மனநலத்தை பாதுகாப்பதற்கு குடும்பத்தினர் மற்றும் சுற்றுப்புறத்தில் உள்ளவர்கள் அவர்களுக்கு பூரண ஒத்துழைப்பை உடல் ரீதியாகவும் உள ரீதியாக வழங்கி மனநலத்தை பாதுகாப்போம் என்று கூறி விடைபெற்றேன். நன்றி.